السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் மேலும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஆக்கியவர் புரிவானாக. ஆமீன். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இந்த ரமதானுடைய புனிதமான மாதத்தை அடைய வைத்தானோ இதே போலவே நாம் இதில் செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒழுக்கங்களுடைய நாம் வாழ்நாளிலே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பல ஒழுக்கங்களுடைய தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஒரு தொடராக இன்றைய அமர்விலே நாம் மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்களை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது ஒரு முஃமின், ஒரு நல்லடியான் அல்லாஹ்வினுடைய வீட்டிற்கு வரும் பொழுது, அதாவது மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது அவன் எந்தெந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும், மஸ்ஜிதிலே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சில ஒழுக்கங்களை பற்றி நாம் இன்றைய இந்த அமர்விலே பார்ப்போம். இதனுடைய தொடரிலே பார்த்தால் இஸ்லாம் நமக்கு முதல் ஹதீஸாக இந்த ஒரு ஒழுக்கத்தை மஸ்ஜிதிலே வரும் பொழுது இதை நம்ம பேணணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுக்கு நாம் வரும் பொழுது எங்கே மஸ்ஜிதினுடைய நுழையும் பொழுது துஆ ஓதுகிறோமோ இது ஒரு தனி ஒழுக்கம். இதற்கு முன்பாக நாம் வீட்டிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நேரத்திலிருந்து மஸ்ஜித் வரும் வரை இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதானமான ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லி நம் அனைவரையும் வலியுறுத்துறாங்க. என்ன துஆவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துஆவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல துஆ, மேலும் இந்த காலத்திற்கு ஏற்ப அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய துஆவை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா என்கிற இந்த துஆ இப்படி துவங்கும். இந்த துஆவிலே ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தில் நீ நூற தாயா அல்லாஹ். நூறுனா என்ன? ஒரு நல்ல ஒளி, ஒரு பிரகாசம். இருள் சூழப்பட்ட இடத்துல நம்மளால பல வேலைகளை பார்க்க முடியாது. சொல்ல போனா கண்களே தெரியாது. நம்மளால எது சரி எது தவறு, எந்த பாதை எங்க இருக்கு, எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான நிலைமையில இருப்போம். ஆனா அதே நேரத்துல அந்த இருளில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒளி கிடைத்து விட்டது என்றால் அவனுக்கு நிச்சயமாக நேர்வழியும் கிடைச்சிடும். அவனுக்கு எப்படி இருக்கும்? உலகமே தெரிந்த மாதிரி இருக்கும். இதனாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த துவாவை ஓது சொல்லி கற்று தராங்க. நாம வீட்டிலிருந்து புறப்படக்கூடிய அந்த நேரத்திலிருந்து மஸ்ஜித் வந்தடையக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் இந்த பெரிய துவாவை ஓதணும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஜஅல் ஃபீ சம்இ நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா வஜஅல் மின் கல்ஃபி நூரா வமின் தஹ்தி நூரா வமின் அமாமி நூரா வமின் ஃபௌகி நூரா வமின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம அஅ்தினி நூரா. அதாவது எல்லா புறத்துல இருந்தும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இதயத்துல இந்த ஒளியை தா, யா அல்லாஹ் இந்த நூரை தா, மேலும் என்னுடைய கண்களுக்கு இந்த ஒளியை தா, என்னுடைய காதுகளுக்கு நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இஸ்லாமிய முறைப்படி இருக்க வேண்டும். இதே போலவே நான் பார்க்கக்கூடிய அந்த கண்ணுடைய பார்வை கூட உன்னுடைய நூரை கொண்டு உன்னுடைய ஒளியை கொண்டு யா அல்லாஹ் எனக்கு நீ பிரகாசமாக அந்த ஒளியை கொடு. அதே போலவே எனக்கு மேலாக எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் என்னுடைய பின்னாடி முன்னாடி அனைத்து புறத்திலிருந்தும் யா அல்லாஹ் என்னை நீ உன்னுடைய நூறால உன்னுடைய ஒளியால சூழ்ந்து விடு சுப்ஹான் அல்லாஹ் என்கிற ஒரு நல்ல ஒழுக்கத்தை ஒரு துவாவை சொல்லி தராங்க மார்க் அறிஞர்கள். இந்த துவாவினுடைய தொடரிலே இந்த ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பார்ப்பதற்கு என்னமோ இது ஒரு பொதுவான துவாவாக தான் இருக்கு. ஆனா இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் நூரை கொண்டு துவா கேட்கிறாங்க, ஏன் அந்த ஒளியை கேட்கிறாங்கன்னா, இரு விஷயங்களும் இங்க உள்ளடங்கும். ஒண்ணு, இருக்கக்கூடியதிலேயே உலகத்துல மிக இருள் சூழப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா குஃபுர், ஷிர்க் குஃபுராக இருக்கிறது. இந்த ஷிர்க் குஃபுர் என்கிற இந்த இருள் சூழப்பட்ட இடத்துல ஒரு மனிதன் உள்ளே நுழைஞ்சிட்டா அவனுக்கு எது சரி எது தப்பு எது ஹக் எது பாசில் எதுவுமே அவனுடைய கண்ணுக்கு தெரியாது. இதை கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் துஆ கேட்கிறாங்க, இந்த மாதிரியான இருள் சூழப்பட்ட இந்த குஃபுர் ஷிர்க் பிதாத்துல இருந்து அல்லாஹ் எனக்கு எல்லா புறத்துல இருந்தும் இன்னொரு கொடு, ஒளிய கொடு, நான் நேர்வழியை மட்டும்தான் பார்க்கணும். இதே போலவே இன்னொரு மார்க்க அறிஞர்கள் ஒரு புறத்துல சொல்றாங்க, நமக்கு வெறும் உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமான் உள்ளத்துல இருக்கக்கூடிய தௌஹீதினுடைய நூறு மட்டும் இல்ல, ஒளி மட்டும் இல்ல, மாறாக நம்மளுடைய முகத்திலையும் சரி நம்மளுடைய உடம்புலையும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படையான நூர் வெளிப்படையான அழகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். இதற்காக வேண்டிய துவா இதுவாக இருக்கிறது. நம்ம இரு புறத்துல இருந்து பார்த்தாலுமே நம்ம உள்ள இருக்கக்கூடிய தௌஹீத் ஈமான் இறையச்சம் இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யணும், ஒளி பிற்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றணும். இதே போலவே வெளிப்படையாக நம்ம ஒரு அழகிய மனிதனாக தூய்மையான ஒரு மனிதனாக இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கற்றுத் தராங்க. பெரும்பாலான நம்ம மக்களுக்கு இந்த துவா தெரியாது, பார்க்கறதுக்கு பெரிய துவா மாதிரி இருக்கும், ஆனா மிகவும் இலகுவான சொற்களாக தான் இருக்கு. நீங்க படிச்சு அர்த்தத்தை புரிஞ்சு படிச்சீங்கன்னா நிச்சயமாக இது ரொம்ப இலகுவான ஒரு துவாவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை நாம பேணணும். நம்ம வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த இடைவெளியில நாம நிச்சயமாக இந்த துவா ஓதி கொண்டு வந்தால் இதனுடைய தாக்கம் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஆகையால இது முதல் ஒழுக்கமாக இருக்கு, நாம் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு முன்பாக செய்வது. இதே போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கம், இதை நம்ம பெரும்பாலுமான மக்கள்கிட்டையும் பார்க்கலாம். மேலும் தொழுகையினுடைய நேரத்துல கரெக்டான நேரத்துல வருவாங்க, அவங்க கிட்டையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை நின்று விட்டதோ அல்லது ஜமாத்துக்கு இன்னும் ஒரு நிமிடமோ ஒரு அரை நிமிடமோ இருக்குன்னா இந்த மாதிரியான தருணங்கள்ல ஓடிக்கிட்டு வருவாங்க. சிறுவர்களும் சரி பெரியவங்களும் சரி இதை அதிகமாக செய்வாங்க. ஓடிக்கிட்டு மன நிம்மதி இல்லாம அமைதி இல்லாம எதுவும் செய்யாம ஓடிட்டு வந்த உடனே ஒசூல இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வந்த உடனே ஜமாத்ல சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லையா, ஓடி வந்து மூச்சு வாங்கக்கூடிய அந்த நிலைமையில ஒது செஞ்சுட்டு இன்னும் தான் மேல ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, வந்து தொழுகையில் நிற்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. எந்த அளவுக்கு நான் காதெல்லாம் அடைச்சுக்குவோம் ஓடி வந்ததுல, எந்த சூறாயமா மோதுறாருன்னு தெரியாது, எந்த ரகாசுல இருக்காருன்னு தெரியாது. ஆனா வருவது என்ன, ஜமாத்ல நாம செய்யறோம். ஆனா இது மிக தவறான ஒரு செயலாக இருக்கு. இஸ்லாம் காட்டக்கூடாது, இஸ்லாம்ல இது செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய செயலா இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க, இதா உகீமத்துஸ் ஸலாஹ், தொழுகை நின்று விட்டது என்றால், தொழுகை ஜமாத்துடன் இமாம் சாப் நின்றுட்டாங்க தொழுகைன்னா என்ன செய்யணும், ஃபலா தஅதூஹா வ அன்தும் தஸ்ஊன், நீங்க ஓடி விட்டு வராது, ஓடிக்கொண்டு வராதீங்க. மேலும் அப்படி எப்படி ஸ்பீடா ஓடுறதும் சரி இல்லை, மிக எப்படி விரைவாக ஓடுறதாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்லோவா ஓடுறோம் இருந்தாலும் சரி, இந்த ஓடக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மாறாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சுகூனோட வாங்க, மன நிம்மதியோட
மன அமைதியோட வாங்க, நல்ல முறையில சொல்லுவோங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இதுவும் சொல்றாங்க, ஃபமா அதுரக்தும் ஃபஸல்லு, நீங்க ஓடி வராம நிச்சயமாக ஒரு 2 ரக்காத் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க தான். ஓடி வந்தா கிடைச்சிருக்கும், ஓடி வரல, நிம்மதியா மெதுவா நல்ல முறையில வந்தீங்கன்னா, ஃபமா அதுரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு எத்தனை ரக்காத் கிடைச்சதோ நீங்க என்ன செய்யுங்க, அந்த ரக்காத்தை தொழுதுட்டு அதற்கு பின்னே இருக்கக்கூடிய ரக்காத்துக்களை கதா செய்து கொள்ளுங்க. இது இன்ஷா அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கு. இதை கொண்டு சஹாபாக்கள் மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னா, நாம ஓடி வந்து தொழுகையில நிற்கும் பொழுது எந்த தொழுகையில மிக பேசிக்கான ஒரு நோக்கம் குஷு குதுவாக இருக்கிறதோ, நல்ல முறையில இறையச்சத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்பாக நிற்கிறோம், அல்லாஹ்விடம் நாம உரையாடல் செய்கிறோம், உரையாடுகிறோம், அல்லாஹ் முன்னாடி நாம பல வசனங்களை ஓதுறோம் என்கிற எந்த ஒரு மனசுலையும் அந்த விஷயம் பதியாம நாம என்ன செய்வோம், ஓடி வந்தா இது அனைத்து விஷயங்களும் நமக்கு இருந்து போயிடும். இந்த சூறா என்ன எதுவுமே கவனத்துல இருக்காது. மூச்சு வாங்க வாங்க நாம சொல்லுவோம், ருக்கூல இருக்கோமா சஸ்தாவில் இருக்கோமா, அந்த இன்டென்ஷன் கண்டிப்பாக அங்க இருக்காது. இதனாலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டு தடுக்கிறார்கள். நிச்சயமாக நாம் தொழுகைக்கு வரும் பொழுது மன நிம்மதியோடு நல்ல முறையில வந்து எந்த நோக்கத்திற்காக தொழுகை இருக்கிறதோ அந்த ஹுஷு ஹுதுவோடு மன இறையச்சத்தோடு நாம தொழுவணும். இந்த ஓடக்கூடிய செயலை நாம தவிர்த்து கொள்ளணும். இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கங்கள்ல வரக்கூடாது. ஆகையால் இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த செயலை இந்த ஒழுக்கத்தை நாம பேணுவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கத்துல நாம் அனைவரும் பின்பற்றுகிறோம். ஆனா சில நேரங்கள்லையும் சரி, பல நேரத்திலையும் சரி, இது சின்ன அமலாக இருக்கு, ஆனா மறந்துடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசலுக்கு நாம் வரும் பொழுது நுழையக்கூடிய தருணத்தில் துஆ ஓதுறதும் சரி, மஸ்ஜித்ல இருந்து நம்ம வெளில போகக்கூடிய தருணத்தில் வெளியில போகக்கூடிய அந்த துஆ ஓதுறதும் சரி, எத்தனை நபர்கள் இதை அன்றாட நாளில் ஒரு நாளில் 5 முறைக்கு நம்ம மஸ்ஜிதுக்கு வரோம்னா எத்தனை முறை நாம இந்த துஆ கண்டினியூஸாக ஓதியிருப்போம், நாம நம்மளை பார்த்து கேள்வி கேட்கணும், ஓதியிருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அந்த ரசூலுல்லாஹ் என்ன வலியுறுத்துறாங்க, நாம எப்பொழுதெல்லாம் மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது இரு விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். இது இரு ஒழுக்கமாக இருக்கு. ஒன்று, வரும் பொழுது முதல் விஷயம் துஆவை ஓதி விட்டு வரும். என்ன துஆவாக இருக்கு? சின்ன கலிமா, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை எனக்காக திறந்து விடு. ஏன் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வர, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடை நமக்கு கிடைக்கும். அதை நாம என்ன கேட்கிறோம், இன்னும் பரக்கத்தா கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்து கதவுகள், எத்தனை ரஹ்மத்துடைய கதவுகள் இருக்கோ எல்லாத்தையும் எனக்காக திறந்து விடு யா அல்லாஹ். இந்த துஆவை கேட்டு நாம நம்மளுடைய முதல் ஒழுக்கத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். நம்ம அன்றாட வேலையில செய்யக்கூடிய ஒழுக்கங்கள்ல இது இருக்கணும். நம்மளுடைய வலது காலை முதல்ல எடுத்து வைக்கணும், அதாவது ரைட் லெக். மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய ரைட் லெக் முன்னாடி இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்கு, எந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் செய்தாலுமே நல்ல இடங்கள்ல நல்ல வேலைகள்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வலது கால் வலது கையை பயன்படுத்துவாங்க, ரைட் ஹேண்ட் ரைட் லெக். இதே மாதிரி தான் இப்போ நடந்து வரோம்னா முதல்ல ரைட் லெக்கை வச்சு ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதி விட்டு உள்ள நுழைவாங்க. ஏன், உலகத்தை காட்டிலுமே மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு மிக சிறந்த இடமாக இருக்கு. ஆமாவா இல்லையா? உலகத்துல பல தீமைகள் பல விஷயங்கள் இருந்தாலுமே, கெட்ட விஷயங்கள், மஸ்ஜிதுக்கு ஒரு நபர் வரும் பொழுது அங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் எதுவுமே மஸ்ஜித்ல நடக்காது. அப்போ மஸ்ஜித் இருக்கிறதுலேயே மிக நல்ல இடமாக இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது காலை எடுத்து வச்சு இந்த துஆ ஓதிட்டு வருவாங்க. இதே போலவே நாம மஸ்ஜிதுக்கு வெளியே செல்லும் பொழுது நம்மளுடைய இடது காலை முதல்ல வைக்கணும். மஸ்ஜிதை காட்டிலுமே வெளியே இருக்கக்கூடிய இடம் நல்லதில்லை. அப்போ இங்க லெஃப்ட் லெக் முதல்ல வச்சுட்டு நாம கிளம்பும் பொழுது இந்த துஆ ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக், யா அல்லாஹ் உன்னுடைய நல்ல அருட்கொடையை கொண்டு நான் உன்னிடம் தேடுகிறேன். இந்த துஆவை நாம ஓதிவிட்டு இந்த லெஃப்ட் லெக்கை முன்னாடி வச்சுட்டு நாம மஸ்ஜிதுக்கு வெளியே கிளம்பணும். இதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதப், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒழுக்கம். ஆனா பின்பற்றுகிறோமா இல்லையா, இதை நாம நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இதை நாம மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த ஒழுக்கத்தை கூட இந்த ரமதான்ல இருந்து நாம பேணக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதே போலவே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கம், இதை பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது அல்லது இதனுடைய சட்டம் தெரியாம இருக்கும். தஹியத்துல் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிதுக்கு வரோம்,
எப்படி இஸ்லாம் பல ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறதோ, பல நேரங்கள்ல பல இடங்களுடைய கண்ணியத்தை இஸ்லாம் அந்த கண்ணியத்தை அங்க காக்குங்கன்னு சொல்லி அந்த கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ, அதே போலவே மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்காக மஸ்ஜிதுக்கு நாம ஒழுக்கத்தை செலுத்தும் விதத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா தஃபல அஹதுகுமுல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் மஸ்ஜிதிலே நுழையும் பொழுது ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், நீங்க என்ன செய்யக்கூடாது, நுழைஞ்ச உடனே போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஃபலா யஜ்லிஸ், போய் உட்கார்ந்து விடக்கூடாது. ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், எந்த நேரம் வரைக்கும், 2 ரக்காத்துகள் தொழுவாத நேரம் வரைக்கும் நாம் உட்காரக்கூடாது. இதுல பல உலமாக்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்க ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டாய கடமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வரோம், உட்காரக்கூடிய நிலைமை, இப்போ வரோம், வந்த உடனே ஜமாத் கிடைச்சிருச்சுன்னா தொழுகிறோம், இது லா ஹரஜ், அனுமதிக்கப்பட்டது. ஆனா உலமாக்கள் என்ன சொல்றாங்க, நாம வரக்கூடிய நேரத்துல இன்னும் நேரம் இருக்குன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எத்தனை நிமிடங்கள் இருந்தாலுமே நாம உட்காரக்கூடாது. சஹாபாக்களுடைய சுன்னத்தாக இருந்தது, சஹாபாக்கள் உட்கார மாட்டாங்க. வந்த உடனே அவங்க 2 ரக்காத்துகள் தொழுவாங்க. இது தஹியத்துல் மஸ்ஜித் என்று கூறுவார்கள். இது கண்டிப்பாக தொழ வேண்டும். சப்போஸ் ஒரு இகாமத்துக்கு இன்னொரு 2 நிமிஷம் இருக்கு, இப்போ நம்ம சுன்னத் தொழுவக்கூடிய நேரம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னா, இந்த நேரத்தில் மார்க் அறிஞர்கள் இந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றாங்க. நீங்க சுன்னத்தை தொழுதுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த சுன்னத்தும் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய எண்ணத்தை கொண்டு தொழுவுனா ஒரே ரக்காத், அதாவது ஒரே தொழுகை 2 சுன்னத்துகளையும் நாம இன்ஷா அல்லாஹ் சேர்த்து தொழுது கொள்ளலாம். அதாவது 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவோம்னா நம்மளுடைய எண்ணம் தஹியத்துல் மஸ்ஜிதாக இருக்கணும். அப்போ 2 விஷயங்களும் 2 ரக்காத்துகள்ல முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நாம அல்ஹம்துலில்லாஹ் இகாமத்துக்கு அஸானுக்கு பிறகு உடனடியாக வந்துட்டோம் மஸ்ஜிதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக தஹியத்துல் மஸ்ஜித் தனியாக ஓதணும், தனியாக தொழுவணும். அதற்கு பிறகு சுன்னத்தாக இருந்தாலுமே நஃபிலாக இருந்தாலுமே அதற்கு பிறகு நாம தொழுவணும். நேரம் இருந்தா கண்டிப்பாக இதுக்கு நாம முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இதுக்கு நாம முன்னுரிமையை கொடுக்கணும். தஹியத்துல் மஸ்ஜிதுக்கு இதை நாம பேணக்கணும். இது எந்த அளவிற்கு பேண வேண்டிய ஒரு அவசியம்னா, மம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் இருக்கு. அதாவது இந்த நேரத்துல தொழுகை நாம தொழக்கூடாது. அசருக்கு பிறகு தொழுவலாமா, பொதுவான தொழுகை நாம தொழக்கூடாது. இதே போலவே சூரியன் உச்சத்துல இருக்கும் பொழுது, அதாவது கரெக்டா நேர்கோட்டில் சூரியன் இருக்கும் பொழுது நாம தொழுவலாமா, கண்டிப்பாக தொழுவ முடியாது. அப்போ இந்த 2 வக்திலுமே பொதுவான தொழுகையை தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளை கொடுத்திருக்காங்க. ஆனா இதே ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல வருகிறது, இந்த மாதிரியான தருணங்கள்ல கூட நீங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறீங்கன்னா தஹியத்துல் மஸ்ஜிதை தொழலாம். இது ஃபிக்ஹ் உன்னுடைய அடிப்படையில் வரும். இது மார்க்க சட்டத்துல வரும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நாம ஜொஹருடைய அந்த வக்தில், ஜொஹருக்கு முன்பாக இருக்கக்கூடிய நடுவு வக்திலையும் அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய வக்திலையும் பொதுவாக சொல்லக்கூடாது. இது பொது சட்டமாக இருக்கு. ஆனா அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகிறது, நாம நுழைந்த உடனே இந்த 2 ரக்காத்துகளை தொழணும். இது குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். இப்போ இங்க மார்க்க சட்டத்துல உலமாக்கள் சொல்றாங்க, பொதுவாக இருக்கக்கூடிய சட்டத்தை குறிப்பாக இருக்கக்கூடிய சட்டம் என்ன செய்யும், முறித்து விடும். அதாவது பொதுவாக இருக்கா, அப்போ அந்த நேரத்திலையும் நாம நுழைந்தாலுமே இந்த 2 ரக்காத்துகளை நாம நிச்சயமாக தொழணும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துறாங்க. அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொண்ட இந்த தொழுகையாக இருக்கு தஹியத்துல் மஸ்ஜித். இதே நேரத்துல இந்த ஒழுக்கம் இல்லை, ஆனா தஹியத்துல் வஸூ என்று சொல்லக்கூடிய 2 ரக்காத்துகள் இருக்கும். எப்படி நாம மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது, பள்ளிவாசலை நுழையும் பொழுது நாம 2 ரக்காத்துகள் இதை கண்ணியப்படுத்த வேண்டியதற்காக தொழுகிறோமோ, இதே போலவே ஒது செய்வதற்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க 2 ரக்காத்துகளை நாம சொல்லுவோம். ஏன், இது ஒதுக்கான கண்ணியமிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் ஒது செய்யறோம், நேரம் இருக்கா ஒரு 2 ரக்காத் சொல்லுவதுதான், இதுக்கு பேர் தஹியத்துல் வஸூ. இதை கூட நாம இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். ஆனா தஹியத்துல் மஸ்ஜித் என்பது நாம இதை பேணக்கூடிய நபர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எப்பொழுது நீங்க மஸ்ஜிதுக்கு வந்தாலுமே 2 ரக்காத்தை தொழுதுட்டு உங்களுடைய வேலையை பாருங்க இன்ஷா அல்லாஹ். இதே போல இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள்ல இந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கு, மஸ்ஜிதுல எங்க மக்கள் இப்போ இருக்கக்கூடிய காலத்திலையுமே சரி, அதிகமாக மஸ்ஜித்ல இபாதத்தை விட பேச்சுவார்த்தைகள் அதிகமாயிருச்சு, வீணான பேச்சுகள் அதிகமாயிருச்சு. இதை நாம பார்க்கணும். இந்த மாதிரியான நிலைமை நம்மளுடைய முஸ்லிம் மக்களிடையே இருக்கு, அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனா இந்த பேச்சிலையுமே பேசக்கூடிய வார்த்தைகள் சொற்கள்லையுமே ரசூலுல்லாஹ் குறிப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு தடுக்கிறாங்க. மஸ்ஜிதுல
வீணான பேச்சுகள் நிச்சயமாக தடை. அதிலுமே குறிப்பான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மஸ்ஜித்ல பள்ளிவாசல்ல நாம வியாபாரமும் செய்யக்கூடாது, வியாபார ரீதியான பேச்சுகள் நிச்சயமாக செய்யக்கூடாது, ஹராம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்திற்காக வந்து மஸ்ஜிதில் நின்று அறிவிக்கிறார்களோ அல்லது வியாபார ரீதியாக பல விஷயங்கள் சொல்றாங்களோ, இல்லை இரு நண்பர்கள் சந்திக்கிறாங்க மஸ்ஜித்ல உட்கார்ந்து கொண்டு அவங்களுடைய வியாபார விஷயங்களை பேசுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் இந்த பத்வாவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது துவாவே செஞ்சிருங்க, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தை நஷ்டமாக்கட்டும். அல்லாஹ் அக்பர். இந்த அளவிற்கு நாம யாராதையும் நம்மளுடைய நண்பர்களோ நம்மளுடைய உறவினர்களோ வரக்கூடிய முசல்லீன்கள் கிட்ட இந்த மாதிரியான பேச்சை கேட்டா உடனடியாக தடுத்துடணும். நாம தெரிந்து கொள்ளணும், வியாபாரத்தை பற்றி நாம இங்க பேசினா நிச்சயமாக அல்லாஹ் அந்த வியாபாரத்துல பரக்கத்தையும் தரதில்லை, மாறாக யார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அந்த வியாபாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய வியாபாரத்தை நஷ்டமாக்கட்டும் என்கிற துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆகையால இந்த வியாபார ரீதியாக எந்த விதமான பேச்சும் இந்த மஸ்ஜித்ல இருக்கக்கூடாது. மிக அர்ஜென்ட்டா ரொம்ப பேசிதான் ஆகணும் அப்படின்னா யார்கிட்ட பேசணுமோ மஸ்ஜித் வளாகத்துக்கு வெளில கூட்டு போய் பேசணும். மஸ்ஜிதுடைய கடைசி பகுதி எங்க இருக்கிறதோ அங்க கொண்டு போய் நீங்க வியாபாரம் பேசுறீங்களோ வெளி உலகத்தை பேசுறீங்களோ வெளியே போய் பேசிக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள இந்த வியாபார ரீதியான பேச்சுக்கள் நிச்சயமாக ஹராம், தடை செய்யப்பட்டது. இது வரக்கூடாது. ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, ரசூலுல்லாஹ் உடனடியாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வியாபாரத்தை நஷ்டமாகணும். அல்லாஹ் அந்த வியாபாரம் கண்டிப்பா நஷ்டமாகும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டுல வந்து அல்லாஹ்வுடைய வீட்டுல வந்து நாம அல்லாஹ்வுக்கு கண்ணியம் செலுத்தாம தொழுகைக்கான முக்கிய நோக்கத்தை விட்டுவிட்டு நம்ம வியாபார பேச்சு கூட இங்க வந்து கொண்டு நாம பேசினால் நிச்சயமாக அது அந்த வியாபாரம் முபாரக்காக இருக்காது, பர்க்கத்தாக இருக்காது. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய மஸ்ஜிதினுடைய ஒழுக்கங்கள் இதையும் நாம பேணணும். பெரும்பாலான மஸ்ஜித்ல பார்க்கிறோம், துழைந்த பொருட்களை கொண்டு மஸ்ஜித்ல அறிவிப்பாங்க. அது மஸ்ஜிதுக்குள்ள துழைந்தாலுமே சரி, ஒது செய்யும் பொழுது கண்ணாடியோ வாட்சோ இல்லை அவங்களுடைய ஆக்சசரிஸ் வைப்பாங்க, இல்லை வெளியில தொடர்ந்த விஷயங்கள் பொருட்களாக இருக்கட்டும், இதை கொண்டு வந்து மஸ்ஜித்ல அறிவிக்கிறதோ ஏலான் செய்யறதோ இதுவும் ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்குனா நாம ஒரு விஷயத்த கூட எடுத்துக்கலாம், மஸ்ஜித்ல தொலைஞ்ச விஷயங்கள் இருக்கலாம், அதை நாம அறிவிக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் பல உலமாக்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கும் அறிவிப்பு செய்யக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபர் வந்து தன்னுடைய ஒரு ஒட்டகம் காணாம போய்விட்டது. தன்னுடைய ஒட்டகத்தை தொலைச்ச அந்த நபர் வந்து மஸ்ஜிதுல நின்று என்ன செய்யறாங்க, என்னுடைய இந்த ஒட்டகம் இப்படி இருக்கும், இந்த ஒட்டகம் என்னுடைய ஒட்டகம் தொலைந்து விட்டது, நீங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்கிட்ட வந்து சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களை பாருங்க, லா ரத்தல்லாஹு அலைக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகத்தை உன்னிடம் திருப்பவே மாட்டான், உனக்கு அந்த ஒட்டகமே கிடைக்காது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். ஏன்? இந்த மஸ்ஜிதுனுடைய கண்ணியம்னு இருக்கு. இந்த கண்ணியத்தை மீறி இதை நாம அறிவிக்கக்கூடிய இடமாக மாற்றிவிட்டால் இது இதனுடைய நோக்கத்திலிருந்து தவிர்ந்துவிடும். ஆகையால் ரசூலுல்லாஹ் இந்த அளவிற்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தி சொல்றாங்க, மஸ்ஜிதுல வியாபாரமாக இருந்தாலும் சரி தொலைந்த பொருட்களாக இருந்தாலும் சரி இதை நாம அறிவிக்க கூடாது. மாறாக என்ன செய்யணும், மஸ்ஜித் நிர்வாகம் இருக்கும், இல்லை ஆஃபீஸ் இருக்கும், இல்லை மஸ்ஜிதினுடைய வெளிப்புறத்துல எங்கேயாச்சும் எழுதி நாம ஒட்டிட்டா இங்க இது கிடைச்சது, ஆஃபீஸ்ல நாம இது வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதினுடைய வெளிப்புறத்துல ஒட்டினா இது ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டது. எந்த அளவிற்குனா இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த எழுதி ஒட்டுறதை கூட மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ள ஒட்டக்கூடாது. இப்படி உங்களுடைய பொருள் இருக்கு, நான் ஆஃபீஸ்ல ஒப்படைச்சிட்டேன், இது எதுவுமே இல்லை, மாறாக இது ஒரு ட்ரெடிஷன் இல்லை கல்ச்சர்ல இருக்கு, நமக்கு தெரியும் தொலைந்த பொருட்கள் மஸ்ஜிதுல இன்னார்கிட்ட இருக்கும், இவர் பொறுப்பாளியாக இருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ் இவர்கிட்ட நம்மளுடைய பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சா நாம போய் வாங்கிக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நாம் போய் வாங்கிக்கலாமே தவிர மஸ்ஜிதுல நின்று அறிவிக்கிறதோ உங்களுடைய பொருட்கள் இங்க இருக்கு, இல்லை இந்த வண்டியினுடைய சாவி இங்க தொலைஞ்சிருச்சு எடுத்துக்கொள்ளுங்க, இது அனைத்தையுமே இஸ்லாம் தடுக்கிறது. இதை நாம தெரிந்து கொள்ளணும். மஸ்ஜிதினுடைய அதபுகள்ல இது ஒன்றாக இருக்கு. இதே போலவே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஒழுக்கம், மஸ்ஜிதுல நாம வரும் பொழுது 2 விஷயங்களை சாப்பிட்டு வரக்கூடாது. என்ன? பச்சையாக இருக்கக்கூடிய வெங்காயமும் பூண்டும். இதை சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நமக்கும் பச்சையாக சாப்பிடுவது இது கூடாது,
ஏன்? அதனுடைய துர்நாற்றம் ஏற்படும். வெங்காயத்தை கூட நம்ம பச்சையாக சாப்பிட்டா முன்னாடி இருக்கிறவருக்கு கண்டிப்பாக கஷ்டம் ஏற்படும். அவங்களால நின்று நம்ம கூட பேச முடியாது. அந்த துர்நாட்டம் அவருக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். மேலும் இதனுடைய இன்னொரு நோக்கத்தாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோக்கத்தையும் சொல்றாங்க. ஃபஇன்னல் மலாயிகத ததஅஸ்ஸா கமா யதஅஸ்ஸா பனு ஆதம். எந்த விஷயங்களை கொண்டு ஆதமனுடைய மகன்கள் நமக்கு கஷ்டம் வருகிறதோ, நமக்கு துன்பம் ஏற்படுகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு மலக்குமார்களும் கஷ்டப்படுறாங்க. அதாவது மலக்குமார்களும் அவர்களுக்கும் துன்பம் ஏற்படுகிறது, நீங்க உணவு உண்ணக்கூடிய இந்த பொருட்கள். ஆனா இதை விட கவலைக்கிடமான நிலைமை என்ன தெரியுமா? சிகரெட்டோ இல்ல மற்ற விஷயங்களோ, இது குடிக்கிறது சாப்பிட்றது ஹராம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்றணும். இதுவே ஹராமுடைய ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் அக்பர், இதை சிகரெட் பிடிச்சு விட்டு டைரக்டா மஸ்ஜித்ல வந்து தொழுது நிற்பாங்க. அல்லாஹ் அக்பர். பக்கத்துல நிற்பாங்க, அவங்களுடைய அந்த துர்நாற்றம் இங்க வரைக்கும் அடிக்கும். இதை கூட நாம தவிர்த்து கொள்ளணும். வெறும் வெங்காயமோ இது மட்டும் இல்லை, இதை வச்சு மார்க்க உலமாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான நமக்கு கஷ்டம் தரக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முசல்லிக்கு இடையூறு தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு நாம உண்ணுவதோ அதை கொண்டு பயன்படுத்துவதோ இது ஹராமாக இருக்கிறது. நாம இப்படி சாப்பிடக்கூடாது. இது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே இந்த மஸ்ஜித்ல பேணக்கூடிய ஒழுக்கத்துல இந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கு. நம் அனைவரும் இதை நாம தெரிந்து கொள்ளணும். நாம மஸ்ஜித்ல இருக்கோம், ஒரு மீட்டிங்காக வரோம், அல்லது ஒரு மஷ்வராக்காக வரோம், அல்லது பயானிற்காகவே வரோம். பயானிற்கு பிறகோ நாம மஸ்ஜித்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு பிறகு அதான் கொடுத்து விட்டால், அதாவது அதான் ஆயிருச்சு, அதான் கொடுத்ததற்கு பிறகு நாம மஸ்ஜிதை விட்டு வெளியே போகக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதை விட்டு இல்லை நான் இன்னொரு மஸ்ஜிதுக்கு போய் சொல்லுறேன், இதுவும் கூடாது. அசான் கொடுக்கப்பட்டது என்றால் நிச்சயமாக நாம அந்த மஸ்ஜிதுல அந்த பள்ளிவாசல்ல நின்று தொழுவதற்கு பிறகுதான் நம்ம அந்த பள்ளிவாசலை விட்டு போகணும். எந்த அளவுக்குன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு நபரை பார்த்தாங்க. அவர் தொழுகைக்காக வேற ஒரு விஷயத்துக்காக மஸ்ஜிதுக்கு வராங்க. வந்த உடனே அசான் கொடுக்கப்பட்டது, அதையும் மீறி இவர் வெளியே சென்று விட்டார். பார்த்த உடனே பல சஹாபாக்கள் இருந்த அந்த தருணத்துல சொல்றாங்க, நிச்சயமாக இந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அதான் கொடுத்ததற்கு பிறகு அதான் முடிவடைந்ததற்கு பிறகும் இவர் வெளில போறார்னா அபுல் காசிம், நிச்சயமாக இவர் அபுல் காசிமை அவமதித்து விட்டார். அபுல் காசிம் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை மீறி விட்டார்கள், ரசூலுல்லாஹுவை அவமதித்து விட்டார்கள். யார் அதானுக்கு பிறகு மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்கிறார்களோ, ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஏன்? இதனுடைய நோக்கம் என்ன? அசான் கொடுப்பதற்கான நோக்கம் என்ன? அதுதான் இதனுடைய நோக்கம். அசான் ஏன் தராங்க? நாம வெளிய விஷயங்கள் வியாபார ரீதியாக வெளில இருந்தாலுமே, எந்த வேலையில இருந்தாலுமே அனைத்து விஷயங்களை விட்டு விட்டு உடனடியாக மஸ்ஜிதுக்கு வருவதுதான் நோக்கம். அப்போ அதான் சொல்றதுக்கான நோக்கமே நம்ம மஸ்ஜிதுக்கு வரணும்னா, மஸ்ஜித்ல இருக்கக்கூடிய நபர் அசானுக்கு பிறகு வெளில போனா நிச்சயமாக இது பாவமாக ஆகும். இதனால ரசூலுல்லாஹ் இதிலிருந்து நம் அனைவரையும் தடுத்திருக்கிறாங்க. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அசானுக்கு பிறகு நாம வெளியே போகக்கூடாது. அதிகபட்சம் நாம டாய்லெட்டுக்கு போறோமா, உது செய்ய போறோமா, இது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக நீங்க எங்க வேலை போகலாம். அசான் சொல்லல, இன்னும் அசானுக்கு முன்னாடி டைம் இருக்குன்னா அப்போ நீங்க கிளம்பி வேற மஸ்ஜிதுக்கு போறீங்களோ, உங்க மொஹல்லாவுக்கு போறீங்களோ, இல்லை வேற எங்கேயாச்சும் போறீங்களோ, இதை நாம செய்து கொள்ளலாம். ஆனால் அசானுக்கு பிறகு தெரிந்து கொள்ள வேண்டும், நாம மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இதை போலவே இறுதி ஒரு ஒழுக்கம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு கூட, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல பேசுவதை நிச்சயமாக விரும்புவதில்லை. ஆனா மாறாக மஸ்ஜிதுல சத்தமாக பேசுவதோ அல்லது மஸ்ஜிதுல சண்டை போடுவதோ, மஸ்ஜித்ல நின்று நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுவது, இது எந்த அளவிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய செயல்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டு தவிர்த்திருக்கிறார்கள். நாம தவிர்த்து கொள்ளணும். மஸ்ஜித் என்கிற ஒரு இடம் அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கு. இந்த வீட்டிற்குள்ள வந்து நாம அல்லாஹுக்கு முன்னால சத்தமாக பேசுறதா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதிக்கொண்டிருக்கு, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? அல்லாஹ்விடம் நாம பேசி கொண்டிருக்கிறோம்.
இந்த மாதிரியான தருணங்கள்ல நாம பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அதிகமான சத்தத்துல பேசுறதோ அல்லது அதிகமான சத்தத்துல சண்டை போடுவதோ விளையாடுவதோ இது அனைத்துமே தடுக்கக்கூடிய செயலாக இருக்கு. இது ஹராம் நிச்சயமாக. எந்த அளவிற்குனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு 2 நபர்கள் வந்து மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு சத்தமாக பேசிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அவரும் இருந்தாங்க மஸ்ஜிதில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க. பார்த்தா மதீனாவாசிகள் இல்லாம இருந்தாங்க. அதாவது அவங்க மதீனாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் உங்களை காப்பாற்றினார். நீங்க மதீனாவாசியா இருந்திருந்தா கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்து நீங்க சத்தமாக பேசினா இது ரசூலுல்லாஹுக்கு அவமதிப்பு, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாமிற்கு முன்பாக நீங்க அவமதிக்கிறீங்க. ஆகையால நாம விளையாடுவதோ அல்லது பேசுவதோ அல்லது சண்டை போடுவதோ இது மஸ்ஜிதுடைய வளாகத்துக்குள்ள செய்யக்கூடாது. இதே போல இந்த காலத்துல இதை எடுத்துக்கிட்டா மஸ்ஜிதுக்கு வரவங்க நிச்சயமாக தங்களுடைய போன்களை ஒன்று ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சு கொள்ளுங்க, இல்லை சைலண்ட்ல போட்டுக்கு. மஸ்ஜித்ல தொழுகை நடந்துட்டு இருக்கும், ரிங்டோன் சத்தமாக இருக்கும். இந்த ரிங்டோனும் அந்த சத்தத்துல தான் வரும். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய சஹாபாக்கள் மார்க் அறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்கள் ரிங்டோனோ அல்லது போனை நம்ம சைலண்ட்ல வைக்க மறந்துட்டா, தொழுகையினுடைய இடையில அந்த போன் ரிங்டோன் அடிக்க ஆரம்பிச்சுட்டா நாம மற்றவங்களுக்கு இடையூறு தராம நமக்கும் அதை இடையூறு ஆக்காம நாம் என்ன செய்யலாம், அந்த காலை கட் பண்ணி அப்படியே தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் நாம சில பேரை பார்க்கிறோம், அவங்களுடைய தொழுகை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ரிங்டோனையும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, போனை அப்படியே வச்சிருப்பாங்க. இதை கொண்டு மற்றவங்க எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி தன்னுடைய தொழுகையிலிருந்து கவனம் சிதறந்து நாம இங்க அங்க பார்க்கணும். ஆனா இவர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு, போன் மட்டும் ரிங் ஆகிட்டு இருக்கும். இது மற்றவங்களுடைய அனைத்து தொழுகையுமே நாம வீணடிக்கிற மாதிரி. இந்த செயலை கொண்டு நாம தவிர்த்து கொள்ளணும். ஒண்ணு, வருவதற்கு முன்பாகவே எச்சரிக்கையாக இருங்க, சைலண்ட்ல போட்டு கொள்ளுங்க. மறந்துட்டோம், அல்லாஹ்வுடைய விஷயமாக இருக்கு, மனிதர்களாக இருக்கும், மறப்போம். அப்போ மறக்கக்கூடிய அந்த தருணங்கள்ல நிச்சயமாக நாம உள்ள வந்த உடனே போன் ரிங் ஆகுதா தொழுகையினுடைய இடையில நாம குனிஞ்சு முதல்ல போனை சைலண்ட்ல போட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். இந்த அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கு, மார்க் அறிஞர்கள் அனுமதி தராங்க. ஆகையால இது சில பல ஒழுக்கங்களாக இருந்தது. இஸ்லாம் நமக்கு கற்றுத் தரக்கூடிய மஸ்ஜிதுக்குள்ள பேணக்கூடிய ஒழுக்கங்கள், மேலும் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஓதக்கூடிய துஆக்களாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஒழுக்கங்களை பின்பற்றுவதற்கான பாக்கியத்தை தந்தூரில் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.